இங்க நல்லா வளர்த்து விடுவாங்கங்கிறது எனக்கு நம்பிக்கை நம்பிக்கை இருந்துச்சு. ஓகே. அங்கெல்லாம் வந்து புதுசா வர்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். என்னன்னா ஸ்ட்ரகிள் எல்லாம் பண்ணுவோம். சில நாள் வந்து எதுவுமே நடக்காது. ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆயிடும். ஐயோ நம்ம தப்பா வந்துட்டோமோ, இந்த தொழிலே வந்து நமக்கு தெரியாது, நம்ம வந்திருக்க கூடாதோ அப்படின்லாம் தோணும். அந்த நேரத்துல வந்து நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருந்தாங்க. தமிழ்ல அவருக்கு வந்ததே வந்து டுவேட்டுக்கு தானே வந்தாரு. இந்த பாலச்சந்தர் சார் படம். அதுலயே வந்து பெரிய பிரேக் இல்ல அவருக்கு. ஓகே. இங்க வந்து அவர் ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து சினிமால சாதிக்கணும் தான் வந்ததே. கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி பேர் அப்படிதான் வருவாங்க. பட் என்ன ஆச்சுன்னா சீரியல்ல வந்து ஒரு பிரேக் கிடைச்சு அதுல டிராவல் ஆக ஆரம்பிச்சோடனே ஒரு கம்ஃபர்ட் லெவலுக்கு போயிடுவோம் நம்ம. சரியா ரெஸ்பான்ஸ் இல்லாதனால நான் வந்து சரி இதுல நமக்கு ஒரு ஆண்டவன் நமக்கு இதுல ஒரு வழி காட்டியிருக்கான், இதை விட்டுட்டு ஏன் அதுக்கு போனோம். சீரியல்ஸ்ல வந்து அந்த டாப் ஆர்டிஸ்ட் கேட்டகரியில போயிட்டேன் நான். ஆமாம், மெட்டிவலிக்கு அப்புறம் மெட்டிவலிக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் இது அதை என்ன உயர்த்திச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபினான்ஷியலியெல்லாம் ரொம்ப அங்கதான் வந்து அது பண்ணும்போது தான் கல்யாணம் பண்ணேன், வீடு கட்டணும். உங்களுக்கு கன்னடால இருந்து நீங்க வந்து தமிழ்ல பண்ணலாம் அப்படின்னு சூஸ் பண்ணி வந்தேன்னு சொன்னீங்க இல்லையா? அது வரதுக்கு உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது யாரு? பிகாஸ் பெங்களூர்ல இருந்து நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இங்க வந்து சர்வைவ் பண்ணிருக்காங்க. ரஜினி சார் ஆகட்டும், பிரகாஷ் அவங்கதான் இன்ஸ்பிரேஷன். சோ அதுதான் கேக்குறேன். சோ அவங்கதான் உங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன். ஏன்னா இங்க நல்லா வளர்த்து விடுவாங்கங்கிறது எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஓகே. அங்கெல்லாம் வந்து புதுசா வர்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஓகே. அங்க லாங்குவேஜ் ஈஸியா கத்துக்க முடியும், ஆனா ஆக்டிங்ல ஆமா போறது கஷ்டமா இருந்தது இல்லையா? இப்போ எப்படின்னு தெரியல, எனக்கு சுத்தமா டச் இல்ல. ஓகே. பட் இப்போ என்னன்னு தெரியல எனக்கு. ஓகே. சோ இங்க வந்து ஆரம்ப காலங்கள்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? ஸ்ட்ரகிளிங் பீரியட்ல என்னன்னா, அப்புறம் துவாரகேஷ் சார் வீட்டில் இருக்கும்போது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஐயோ ரொம்ப தொந்தரவு பண்ணுறோன்னு சொல்லிட்டு நான் ஒரு தனியாக ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து அதில் கேகே நகரில் கீழே ஓனர் இருப்பாங்க, மேலே ஒரு போர்ஷன் இருக்கும், அதில் வந்து வாடகைக்கு போயிட்டேன். அங்கே என்னென்ன ஸ்ட்ரகிள் எல்லாம் பண்ணுவோம். சில நாள் வந்து எதுவுமே நடக்காது. ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகிடும். ஐயோ நம்ம தப்பாக வந்துட்டோமோ, இந்த தொழிலே வந்து நமக்கு தெரியாது, நம்ம வந்திருக்க கூடாதோ அப்படின்லாம் தோணும். அந்த நேரத்தில் வந்து நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருந்தாங்க. உங்க பேட்ச் யாரு சார்? உங்க கூட யாராவது வந்தாங்களா? கன்னடா இண்டஸ்ட்ரியில இருந்து நீங்க தமிழ் மூவ் ஆனப்ப உங்க கூட யாருமே தனியா தான் டிராவல் பண்ணி வந்தீங்க. நம்ம ரஜினி சார், பிரகாஷ் ராஜ் சார் எல்லாம் வந்து இன்ஸ்பிரேஷன். பிரகாஷ் ராஜ் எனக்கு முன்னாடி ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வந்தாரு. ஓகே. அப்ப அவரும் வந்து பெருசா முகம் தெரியாம தான் நடிச்சிட்டு இருந்தாரா, இல்ல அப்பவே ஃபேமஸ் ஆயிட்டாரா? அங்கயா? இங்க தமிழ்ல அவருக்கு வந்ததே வந்து டுவேட்டுக்கு தானே வந்தாரு. இந்த பாலச்சந்தர் சார் படம். அதுலயே வந்து பெரிய பிரேக் இல்ல அவருக்கு. ஓகே. இங்க வந்து அவர் ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஓகே. அவருக்கு வந்ததே வந்து டுவேட்டுக்காக தான் வந்தாரு. ஓகே. சோ நீங்க தமிழ் இண்டஸ்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபேவரட் ஹீரோவா யாரு வந்து தெரிஞ்சாங்க? எனக்கு ஒரு ஃபேவரட் இல்லங்க, நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு ரோல்ல ஒவ்வொருத்தரை பிடிக்கும். ஓகே. நீங்க அப்ப வந்து செட்டில் ஆயிட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு ரோல், உங்களுக்குன்னு கதாபாத்திரங்கள் எல்லாமே அமைஞ்சிருச்சு. அது எப்படி நம்ம மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் யோசிக்கும் போது எப்படி இருந்தது உங்க மைண்ட் செட்? அடுத்து வந்து மூவில போகணும், அடுத்து இந்த மாதிரி பண்ணணும், பெரிய ஆளா ஆகணும், அச்சீவ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு நிறைய மிக்ஸ்டு மைண்ட் செட் இருந்திருக்கும் இல்லையா? சோ அந்த டைம்ல உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்லனா கோ வித் த ஃப்ளோ, நான் அமைதியா அப்படியே போய்க்கிறேன், அந்த மாதிரி தோணுச்சா? இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து சினிமால சாதிக்கணும் தான் வந்ததே. கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி பேர் அப்படிதான் வருவாங்க. ஆமா. பட் என்ன ஆச்சுன்னா சீரியல்ல வந்து ஒரு பிரேக் கிடைச்சு அதுல டிராவல் ஆக ஆரம்பிச்சோடனே ஒரு கம்ஃபர்ட் லெவலுக்கு போயிடுவோம் நம்ம. ஓகே. அண்ட் சினிமால வந்து பெருசா சான்ஸ் கிடைக்கல. அப்போ நான் நிறைய இடத்துல கேட்கும்போது சரியா ரெஸ்பான்ஸ் இருக்காது. அது சீரியல் ஆர்டிஸ்ட்ங்கிறதுனால அப்படி கூட இருக்கலாம். அண்ட் சரியா ரெஸ்பான்ஸ் இல்லாதனால நான் வந்து சரி இதுல நமக்கு ஒரு ஆண்டவன் நமக்கு இதுல ஒரு வழி காட்டியிருக்கான், இதை விட்டுட்டு ஏன் அதுக்கு போனோம். ஓகே. பட் ஃபினான்ஷியலி உங்களால சமாளிக்க முடிஞ்சதா சார்? சீரியல்ல வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருந்தது. ஓகே. டைமிங்ஸா இருக்கட்டும், பேமெண்டா இருக்கட்டும், எல்லாமே. ஓகே. சீரியல்ஸ்ல வந்து அந்த டாப் ஆர்டிஸ்ட் கேட்டகரியில போயிட்டேன் நான். ஆமாம், மெட்டிவலிக்கு அப்புறம் இல்ல மர்மதேசத்துக்கு அப்புறமே கொஞ்சம் அந்த கிரீம் ஆர்டிஸ்ட் இதுல வந்துட்டேன். மெட்டிவலிக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் இது அதை என்ன உயர்த்திச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபினான்ஷியலியெல்லாம் ரொம்ப அங்கதான் வந்து அது பண்ணும்போது தான் கல்யாணம் பண்ணேன், வீடு கட்டணும்.